வாழ்க நலத்துணைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே அருகம்புல் ஜூஸ் வந்து குடிச்சிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு கஞ்சி தாங்க சாப்பிட்டேன். வெள்ளைப்பூடு கஞ்சி வந்து நம்ம சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சூட்டான உடம்புக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணணும் ரெசிபி தெரியணும் அப்போ வந்து கீழே வந்து ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெசிபி வந்து வருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இது தொட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து துவையல் வந்து வத்தல் வச்சு அரைச்சிங்கன்னா அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் பார்த்திங்கன்னா வரகு அரிசி வந்து வடிக்கலாம்னு நினச்சிங்க. பட் எனக்கு வடிக்க வந்து தெரியல. கொஞ்சம் கஞ்சி பதமாக தான் வந்துச்சு. அதனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா தாளித்து போட்டு கொத்தமல்லி தலை புதினா தலைலாம் போட்டு துவையல் வந்து அரைச்சிருந்தீங்க. செம்ம காம்பினேஷனுங்க. வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. இன்றைக்கான விடுக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கடல் நீரில் பிறப்பான் மழை நீரில் மடிவான் அவன் யார் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சிங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கடலை வந்து வேக வச்சிங்க. கடலை வேக வைக்கப்போ லைட்டாக வந்து அடி பிடிச்சிச்சிங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை சாப்பிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். வல்வல்